தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, விநாயக பெருமான், முருகபெருமான், பரமேஸ்வரன், நாகேஸ்வரன் என்று அனைவரும் ஒன்றாக சாயம்மாவின் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். இவர்களின் அருளாசியோடு சாயம்மாவின் நிகழ்வுகள் இந்த தொகுப்பில் காட்டப்படுகிறது. அப்படி என்ன நிகழ்வுகள் என்று பார்த்தீர்களேயானால், ஜூன் 29 பிற்பகலிலிருந்து தொடங்கிய நிகழ்வு இது. இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சொல்கிறாங்கனாக்கா, சாயம்மாவை சந்தோஷப்படுத்துவதற்காக பக்தர்கள் பாடும் பாடல்களும், சாயம்மா பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதும் மிக சிறப்பான காட்சிகளாக இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த தொகுப்பில் சாயம்மா அவர்கள் பக்தர்களுக்கு எந்த விதமான காட்சிகளை காட்டுகின்றார் என்றும் இருக்கின்றது. அப்படி என்ன காட்சி காட்டுறாங்க அப்படி சொன்னால், அவர்களுடைய பசியை அவர்கள் பக்தர்கள் முன்னால் போக்கிக் கொள்ளும் அற்புத காட்சி இதில் இடம்பெற்றுள்ளது. அனைத்தும் நீயே ஞானேஸ்வரா, 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 ஞானேஸ்வரா. உன் அன்பு ஒன்று போதுமே, நான் அன்பாய் மாறிட ஞானேஸ்வரா. உன்னை நான் உணர்ந்த போதினிலே சிவமயானே ஞானேஸ்வரா. எனக்காக உன்னை தந்தவா, உனக்கு என்னையே தந்தேன் ஞானேஸ்வரா. எல்லாம் எனக்கு தந்தாலும் நீ மட்டும் போதுமே ஞானேஸ்வரா. ஞானேஸ்வரா, 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 ஞானேஸ்வரா. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று தேடுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாடும் என்று போடுவார். என் கலந்த இந்த மாயம் என்ன மாயம் ஈசரே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இன்பமற்ற யோகியை இருளும் வந்து தெரிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ராம ராம ராம, ஸ்ரீராம ராம ராம, ஜனன மரண விதையொலிக்கும் ராம நாமமே. ஜனன மரண விதையொலிக்கும் ராம நாமமே. சரசாய் பாக்கியம் தரும் ராம நாமமே. சகல சௌபாகியம் தரும் ராம நாமமே. சாயம்மாவோடு பக்தர்கள் பாட்டு பாடி மகிழ்ந்த காட்சியை பார்த்தோம். அடுத்தபடியாக சாயம்மா பக்தர்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும் அந்த அற்புத காட்சியை பார்த்து சந்தோஷமடைவோம்.
நினைக்காமல் உங்களை கண்டு கொண்டிருக்கிறேனே. காட்சி தெரிகிறதா? இதை நிழல் படமாக எடுத்து உங்கள் அலைபேசியில் வைத்துக் கொண்டு உங்கள் கவலை தீர்க்கும் நாதனாக உங்கள் ஆலயங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள். பிரத்யேகமாக ஒரு வடிவில்தான் வருவேன். பொழுதும் ஒரு இந்த உடலை சுற்றிக் கொண்டிருப்பதை காணலாம். நான் அற்புதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். மாயையை விளக்கும் மாயா. நீ கோபத்திற்கு இடம் தராதே. வெப்பமடைந்து விடுவாய். குளிர வேண்டிய நீ குளிர்ச்சியாகவே இரு. வெப்பம் ஏற்றிக் கொண்டால் நான் பொறுப்பல்ல. இதை நீ கொடுக்க வேண்டும். வரும் குழந்தை உங்களின் கர்மாவை சுமப்பதற்காக வருகிறாள். அவளை மகாலட்சுமியாக வரவேற்க வேண்டும். இங்கு கொடுப்பது தானமல்ல, தர்மத்தின் வழியில் மகாலட்சுமியை. தர்மம் நான் எடுப்பேன். நீ தங்க புள்ள அப்பன்ட்ட உரிமையோட கேளு. பிச்சை எடுக்காத, நான் இருக்கேன் பிச்சை எடுக்க. சரியா? என் எல்லா ஆத்ம குழந்தைகளும் பிச்சை எடுத்து உனக்கு அள்ளி போடுவேன். நீ ஒய்யாரமா இருந்து அனுபவி. இதுதான் மாநில உலகத்துக்கு நான் கொடுக்கிற சமம். சரியா? என் சின்ன பிள்ளைய முன்னவா கேள்வியில கேளுங்கம்மா உங்க ஞானத்தை. சரியா? நீ வாத்தியாரு. வாய் வரமாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே கேள்விதானே. வரமாட்டேங்குது சொல்றது பதில். அதுல எங்க இருக்கு? சீரடியில் உடலை மட்டுமே தரிசிக்கும் நீங்கள் பேசும் ஆத்மாவையே நீங்கள் உணரலாம். தமிழை இனிமையாக கற்றுக்கொள். உன் நாவில் தமிழ் புலவன் மீது தகதகவென்று நடனமாடுவார். தமிழ் தலைமுறை
முழுமையாக உடைத்தார். இன்னும் இருக்கும் பிறவிகளில் நீ தமிழுக்கே வித்திடுவாய். நீ லா என்று சொல்லும் போது உன் உமிழ்நீர் ஒரு துளி சுரக்கும். உமிழ்நீர் சுரக்க சுரக்க கணையம் நன்றாக வேலை செய்யும். அந்த உமிழ்நீரில் இருக்கிறது சர்க்கரை நோய்க்கான அதீத மருந்து. தண்ணீரை வாய் வைத்து உறிந்து குடிக்கும் போது அந்த உமிழ்நீரோடு செல்லும் போது அந்த வியாதி இல்லை. இன்று தங்களுக்கென்று ஒரு மணி சுதந்திரம் என்று தனித்தனி வீடு எடுத்து உங்களை நோயாளியாக்கி எங்களை போராட வைக்கிறது இந்த கலியுகம். சாயம்மாவின் பக்தர்கள் திருநாகேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் அந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் இங்கே பார்க்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சாய் அம்மாவை ஆட்கொள்ளும் திரு நாகேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் தொடங்குகிறது. இந்த பாலாபிஷேகத்தை அம்மனின் அர்ச்சகர்கள் மட்டும் செய்வதில்லாமல் சாய் அம்மாவின் பக்தர்கள் அனைவரும் இந்த பாலாபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் சிறப்பான நிகழ்வாகும். எந்த இடத்திலும் எப்பொழுதும் எங்கேயும் நடக்காத மிக சிறந்த நிகழ்வு இது. எப்படி என்று கேட்டால் எல்லா இடங்களிலும் அர்ச்சகர்கள் மட்டுமே அனைத்து அபிஷேகங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சாயம்மாவின் வீட்டில் இருக்கும் இந்த திருநாகேஸ்வரி அம்மனுக்கு சாயம்மாவின் பக்தர்கள் அனைவரும் ஒருவர் விடாமல் எல்லா பக்தர்களுமே வந்து இந்த திரு நாகேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்வினை பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் சாயம்மாவின் இந்த அருள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இது சாயம்மாவுக்கு பக்தர்களாக வரவங்கெல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களோ அல்லது ஜாம்பாவான்களோ அல்லது தொழிலதிபர்களோ எல்லாம் கிடையாது. சராசரி மனிதர்கள், தினம் உழைத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சராசரி மனிதர்கள் அனைவருமே சாயம்மாவின் பக்தர்களாக திகழ்கிறார்கள். இவர்கள் அனைவருமே சாயம்மாவின் அருள் பெற்று அவரை ஆட்கொள்ளும் இந்த திரு நாகேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வதிலே பெரும் சந்தோஷம் அடைகிறார்கள். இது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த பாலாபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த பக்தர்கள் அனைவருமே எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு திருப்தியை கண்டதில்லை. அதாவது சாயம்மா கிட்ட தீட்சதை வாங்கின அத்தனை பக்தர்களுமே சிறந்த முறையிலே எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுபோலவே தான் இந்த பாலாபிஷேகத்தையும் செய்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் இந்த பக்தர்கள் அனைவரும் எல்லாவித க்ஷேமங்களையும் பெற்று அற்புதமாக வாழத் தொடங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி சிறந்த வாழ்விதனை சாயம்மாள் அவர்கள் அனைவருக்கும் தருவதனால்தான் அவர் மீது உள்ள பக்தி பக்தர்களிடம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி எல்லா பக்தர்களும் இங்கு வருவதோடு அல்லாமல் இவர்களை தவிர்த்து மேலும் மேலும் புதிய புதிய பக்தர்கள் சாயம்மாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாயம்மா இந்த கோயில் இருக்கும் இடம் எங்கே என்று பார்த்தோமேயானால் பள்ளிக்கரணையின் அருகிலே காமாட்சி மருத்துவமனை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த காமாட்சி மருத்துவமனைக்கு பின்புறம் இந்த இடம் அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில்தான் அனைத்து பக்தர்களும் திரள்கிறார்கள், வருகிறார்கள், சாயம்மாவை வணங்குகிறார்கள், அருளாசி பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதோ புதியதாக அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து இந்த சாயம்மாவை ஆட்கொள்ளும் திரு நாகேஸ்வரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்கிறார்கள். இது எத்தனை சிறப்புமிக்க நிகழ்வு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நிகழ்வு வேறு எந்த இடங்களிலும் நடப்பதில்லை. இங்கு மட்டும்தான் பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பக்தர்களே அம்மனை நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்தர்களே சாயம்மாவை மடியில் சுமக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்தர்களே சாயம்மாவிடம் தீட்சதை பெறும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அருள் பெறும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அனைத்தையும் நேரடியாக சாயம்மா பக்தர்களுக்கு வழங்கும் நிகழ்வானது இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை
பக்தர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சாதாரணமான ஒரு நிகழ்வு என்று நினைத்து விடாதீர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் சாயம்மாவை எப்படி முழுமையாக நம்புகிறார்களோ அதே போல்தான் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் நினைக்கும் அனைத்து காரியங்களும் நம்பிக்கையோடு நடக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் இவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதனால்தான் சாயம்மாவை 100% மேலாக முழுமையாக நம்புகிறார்கள். அதனால் இங்கு திரண்டு வருகிறார்கள். அவர்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு புதிய புதிய பக்தர்களையும் அழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே அனைத்து சிறப்புகளும் கிடைக்கும்படியான செய்கைகள் நடக்கின்றது. அவர்களும் இதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்கிறார்கள். இப்படியாக தொடர் வளைவாக வந்து கொண்டே இருப்பதனால் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த இடம் போய் சேர்கின்றது. பக்தர்கள் திரண்டு வர தொடங்குகின்றார்கள். இன்னும் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் நேரில் பார்த்து அவர்களோடு இருந்து அனைத்து சந்தோஷங்களையும் பெற்று எல்லா விஷயங்களிலும் தன்னையும் இணைத்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் சாயம்மாவின் அருள் பெற்று சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்காக இங்கே வருகின்றார்கள். அவர்களின் வருகை சிறப்படைகிறது. அந்த சிறப்படையும் நேரத்தில் இவர்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு, அதாவது இந்த அம்மா பேர் திரு நாகேஸ்வரி அம்மன். இந்த திரு நாகேஸ்வரி அம்மன் தான் சாய் அம்மாவை அடுத்தடுத்து தொடர்ந்து ஆட்கொள்கிறாள். இந்த ஆட்கொள்ளும் இந்த நாகேஸ்வரி அம்மனுக்கு பக்தர்கள் தானாகவே முன்வந்து பாலாபிஷேகம் செய்கிறார்கள் என்றால் அது எத்தனை சிறப்புடையது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பாலாபிஷேக நிகழ்வை அனைவரும் பார்த்து சந்தோஷப்படுங்கள். இதுபோன்ற நிகழ்வுகளில் மீண்டும் மீண்டும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு பெரும் அருள் சாய் அம்மாவின் அருளை பெற்று மாபெரும் எல்லா வசதிகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அதனால் அனைத்து பக்தர்களும் மேலும் புதிய புதிய பக்தர்களும் சாயம்மாவை நோக்கி வாருங்கள், அம்மாவின் அருள் பெறுங்கள், அவர்களோடு இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சாயம்மாவின் ஆக்ரோஷமான அந்த காட்சியும் பிறகு அவர்கள் பசியாறும் அற்புதமான அந்த நிகழ்வும் கடைசியாக சாயம்மா அவர்கள் திரு நாகேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்யும் அற்புதமான காட்சியையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். வழியில வர மாட்டேங்கிய வருஷத்துக்கு ஒருக்க தான் உனக்கு என்ன பார்க்க கண்ணு தெரியும். கண்டிப்பா எனக்கு வர முடியல. சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன், நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லு. நான் நினைக்காத நாள் இல்ல, மனசுல நினைக்கவே இல்லை. நினைச்சா கண்ணு அதுதான் நீ வருஷத்துக்கு ஒருத்தான் வார என்ன பாக்க நம்பிக்கை வருஷத்துக்கு ஒருத்தான் நீ என்ன பாக்க ஓடி வந்த பிள்ளை எவ்வளவு இருக்கு. ஓடி ஓடி வந்த பிள்ளை எல்லாம் அந்த கண்ணு முன்னாடி கவலையோட தான் வந்து சிதைச்சு வச்சிருக்கான். நீதானே வந்திருக்கேன் தேடி வந்துட்டல. இந்த எல்லைக்கு வழி பிறந்துடும். சரியா? கூட்டிட்டு வா. தனியா வா. சாந்தமாக இருக்குது. என் ஆட்சி உனக்கு இன்னைக்குமே இருக்கும். எதற்காக உனக்கு இடத்துல நான் கொண்டு வந்து வச்சிடனோ, எதற்காக இந்த கடன்களுக்காக நீ அனுபவிக்க நினைச்சியோ அது மென்மேலும் பெருகி இந்த இடத்துல நீ ஒரு ஆலயமா எல்லாருக்கும் காட்சி கொடுத்து சகல மங்களத்தை அருள்வாயாக. இது அப்பாவோட சத்திய வாக்கு, சத்தியத்தின் சத்திய வாக்கு. சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட எங்களை அனுமதிப்பீங்களா? வெளியில தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு நான் இங்க அருள் கொடுக்குறேன். நீங்க
எல்லாம் சொல்லி எங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க. இது பூலோகம், எங்க உலகம், எங்களை காக்கத்தான் என் அப்பா சாயி 3 நாள் உடல்ல இருந்து வெளியில வந்தா. தேவலோகத்துக்கு வந்து எங்களுக்குள்ள இருந்த பாவங்களையும் எங்களுக்குள்ள இருந்த தோஷங்களையும் சண்டைகளையும் தீர்க்கத்தான் வந்தா எங்க அப்பா சாயி. அந்த சத்திய வாக்கு கேட்டவாறு கலியுக முடிவுல நாங்க எல்லாம் படையெடுப்போம், அம்பாளா வருவோம். கலியுகத்தை காக்க கோவிலா எழும்பி எழும்பி வருவோம், உங்க குலங்காக்க வருவோம். நரக அழிவுல இருந்து நல்ல உள்ளங்களை காக்க வருவோம் வருவோம் வருவோம். வரும்போது எங்களை கவனிச்சுக்கோங்க, அளவிட்டுறாத அளவிட்டுறாத. உங்களால் ஆசீர்வதிக்கிறேன். பூவாக இருங்கள், இறைவனுக்கு மாலையாக முயற்சி செய்யுங்கள். ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடாதீர்கள், ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடாதீர்கள். ஓம் சாய்ராம். மாத்தி விடுங்க அண்ணாச்சி, அவருக்கு தான் வழிவும் பண்ணுமா. வெளியே வச்சுருந்தேன்.